கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் ரொம்ப ஆசையா எக்ஸிபிஷனில் அதுக்கப்புறம் பீச்சிலலாம் இந்த ஸ்ப்ரிங் ரோலில் பார்த்தா நின்றுடுவாங்க. பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலை பார்த்தா அவங்களுக்காக நம்ம வீட்லேயே இன்றைக்கி ட்ரை பண்ணி செய்து தரப்போகிறோம். சூப்பர்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க மாதிரியே செஞ்சு பாருங்கள். 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அது தோல் சீவி 8 பக்கமும் நல்லா ஈவனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க ஒரு சைடில். அப்படியே திருப்பி வச்சுட்டு கிராஸ் லைன்ஸு இன்னொரு சைடில் போடணும். நான் பேப்பர் ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்ஸ்டிக்ஸ் இருந்தால் கூட சைடில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு, ஈவனாக கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் எடுத்து ஒரு 10 செகண்ட் போல் ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி வச்சுடுங்க. நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கூட போய் செய்து பார்த்துட்டு கொடுங்க. இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பரில் அந்த எக்ஸஸாக இருக்கிற ஈரம்லாம் போகிறதுக்கு ஒரு காட்டன் டவல்னால் டிஷ்யூ பேப்பரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. திரும்பவும் ஒரு டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா அது படட்டும். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அதாவது ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து உங்களுக்கு குக் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் போட்டு பொறுமையாக தான் ஆகும். பொறுமையாக மேலே எழும்பி வரும் பாருங்கள். நல்ல கலர் வந்ததும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்போ செகண்ட் டைம் நம்ம 1 மினிட் கழித்து திரும்பவும் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக வரும். இப்போவே இது பாருங்கள் நல்லா சவுண்டு வர அளவு கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. 90% குக் ஆகும்போது திரும்பவும் 1 மினிட் கழித்து அதே எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன உடனே சூப்பர்பாக எடுத்துடுங்க. இப்போது உள்ள லேயர்லாம் கூட நல்லா கிறிஸ்பியாக ஆகிட்டுருக்கும். குட்டீஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. பொட்டேட்டோ நீங்கள் எந்த அளவு சைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டிக்கும் உங்களுக்கு சைஸ் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொட்டேட்டோ எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி. சீஸ் பவுடர், பீஸா சீசனிங்லாம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.